சங்கீதத்தை குறித்து நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அரசர் என்று கூட நாம் சொல்லலாம். மேசியா இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்கும்படியான இரட்சகராக ஆமென் யெகோவா தேவத்தால் ஏற்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் மிக அழகாக அங்கு கவனிக்க முடியும். இந்த வசனத்தை இரண்டு பகுதிகளாகவே நாம் இரண்டு தொகுப்புகளாகவே பார்க்க முடியும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வேதாகமத்தில் ஒரு தொகுப்பாய் நாம் கவனிக்க முடியும். நாம் வாசிக்கிற நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தொகுப்பாக நாம் பார்க்க முடியும். முதல் தொகுப்பாய் நான் உங்களோடு சொல்லுவேனே ஆனால், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் வாசிக்கிற இந்த வேதாகமத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய ஆதாரத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அதனுடைய முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இதே வார்த்தைகளை நீங்கள் இரண்டு பகுதிகளிலே இயேசுனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக நீங்கள் கவனிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வரை கவனிக்க முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரையிலும் அந்த வசனத்தை நாம் கவனிக்க முடியும். வாசித்து பார்க்கலாம். அப்போ பக்தன் தாவீது ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை அல்லது ஆண்டவரோடு பண்ணின அந்த ஒப்பந்தங்களை இங்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இதே பகுதியை தான் அப்போஸ்தல நடபடிகளிலே பேதுரு நீங்கள் பேசுகிறதை கவனிக்க முடியும். இரண்டாவது தீர்க்க தரிசனமாக அந்த இரண்டாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அப்போ கர்த்தர் தன்னுடைய செங்கோலை தன்னுடைய சீயோனில் இருந்து, அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நியாய தீர்ப்புக்கு பின்பாக காத்திருக்கிற ஒரு சீயோன் உண்டு. அந்த சீயோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பரம ரகசியமான தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த இரண்டாவது வசனத்தை நாம் கவனிக்க முடியும். மூன்றாவது வசனத்தையும் கவனிப்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே ஜனங்கள் பாருங்க, அவருடைய வருகைக்கு பின் அல்லது அவருடைய வருகையின் போது, நம்முடைய இரட்சகர் நாம் காத்திருக்கிற நம்முடைய தேவனுடைய வருகையின் போது, அந்த பராக்கிரமத்தின் நாளிலே அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமாயிருப்பார்கள். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய வருகையின் நாளிலே, அந்த பராக்கிரமத்தின் நாளிலே மனப்பூர்வமாக இருதயம் திறந்தவர்களாக தேவனுடைய பரிசுத்த ஜாதி என்று அலங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். நான்காவது வசனமும் ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்கிறதை இங்கு நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் அதே வசனம் எபிரேயர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் நாம் கவனிக்க முடியும். எபிரேயர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. என்றென்றும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று மெல்கிசேதேக்கை பழைய ஏற்பாட்டினுடைய ஆபிரகாமின் நாட்களிலே கர்த்தருடைய அந்த கனத்தை பெற்ற அந்த மெல்கிசேதேக்கினுடைய அந்த உரிமையை ஆமென் புதிய ஏற்பாட்டிலே இரட்சகராய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அதை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. அல்லேலூயா. அப்படியே நீங்கள் 5வது வசனத்தையும் பார்ப்பீர்களே ஆனால், அதுவும் வருகையின் செய்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாட்களிலே
வெட்டுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியை நீங்க வாசிக்கணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இயேசு சொன்ன அவருடைய வருகையின் குறித்த செய்திகளை நீங்கள் கவனிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் மேல் ராஜ்யங்கள் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஏன் கேள்விப்படுவீர்கள்? அங்க தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் அதையும் நீங்கள் தீர்க்க தரிசன வசனமாகவே நீங்கள் கவனிக்க முடியும். இது ஒரு பகுதி, மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 7 வசனத்தினுடைய ஒரு பகுதி. மற்றொரு தொகுப்பை நீங்கள் கவனிப்பீர்களேயானால், அரசனுக்காக தேவன் செய்யும் காரியங்கள் என்ன அப்படின்றது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அவர்கள் பயன்படுத்துகிற வேதாகமத்தில் மிக தெளிவாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அந்த 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அப்படியானால் நீ ராஜாவாக வீற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஆணையிட்டு சொன்னார். அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் அதே அந்த திருச்சபையினுடைய வேதாகமத்தில் பயன்படுத்துகிற வேதாகமத்தை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் சியோனில் இருந்து ஓங்க செய்தார். உன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் சியோனில் இருந்து ஓங்க செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த 5வது வசனத்தினுடைய 2 பகுதிகளை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வலது பக்கத்தில் கர்த்தர் உள்ளார், தம் சினத்தின் நாளிலே மன்னர்களை நொறுக்குவார். 6வது வசனத்தில் 2 பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு நாடுகளுக்கு அவர் தீர்ப்பளித்து அவற்றை பிணத்தால் நிரப்புவார், தலைவர்களை அவர் நொறுக்குவார். 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதாகமத்துல அவர் தலை எடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா அவர் தலையை வெட்டி எடுப்பார்னு அல்ல அதனுடைய அர்த்தம். அது அந்த திருச்சபையினுடைய வேதாகம புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தலை நிமிர்ந்து நிற்பார். அல்லேலூயா. இப்ப சில வார்த்தைகள் நம்ம புரியலைன்னா சில விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப தலை எடுப்பார் அல்ல, அவர் தலை நிமிர்ந்து நிற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட அரசனுக்காக தேவன் செய்யும் காரியங்கள் என்ன என்கிறதை இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லித்தரதாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நாம் மாறும்போது தேவன் நமக்காக என்ன செய்வார் என்பதை நாம் வாசித்த 2வது வேத பகுதி நமக்கு மிக தெளிவாய் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இந்த அழகான சங்கீத பகுதியை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.